வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 72 மணி நேரத்துல நடந்த ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் பயணத்தை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு புது முதலமைச்சர், அவருடைய ஜோதிடர், திடீர்னு அவருக்கு கிடைச்ச ஒரு அரசு பதவி, இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சு கண்ணுமிக்கிற நேரத்துல எப்படி முடிவுக்கு வந்துச்சுன்னு முழுமையா எந்த சார்பும் இல்லாம இப்ப அலசலாம். முதல்ல இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். முதலமைச்சரா விஜய் எப்படி அசுர பலத்தோடு உருவெடுத்தார்னு தெரிஞ்சாதான் இந்த சம்பவத்தோட வீரியம் நமக்கு முழுசா புரியும். 144 இது சாதாரண நம்பர் இல்லைங்க. சட்டமன்றத்துல நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல விஜய் தலைமையிலான டிவிகே கட்சிக்கு ஆதரவா வாக்களித்த எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை இது. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையை நிரூபிக்க வெறும் 118 எம்எல்ஏக்கள் இருந்தா போதும். ஆனா 144 பேரோட ஆதரவோட விஜய் ரொம்ப ஈஸியாவே தன்னோட பலத்தை நிரூபிச்சாரு. ஆனா இந்த மாபெரும் வெற்றி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு. சுனாமி ஜாதகம். இந்த வார்த்தையை சொன்னது வேற யாரும் இல்ல, விஜயோட தனிப்பட்ட ஜோதிடரான ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். தேர்தல் வெற்றிக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே விஜயின் ஜாதகத்தை சுனாமி ஜாதகம்னு, அவர் அரசியல்ல ஒரு மாபெரும் சக்தியா உருவெடுப்பார்னு அவர் ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லியிருந்தாரு. டிவிஏக்கு எப்படி இவ்வளவு வேகமா ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமா? மே 4ஆம் தேதி வந்த தேர்தல் முடிவுகளில் முதன்முறையா களமிறங்கிய டிவிஏ 108 இடங்களை ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துச்சு. பெரும்பான்மைக்கு இன்னும் கொஞ்சம் இடங்கள் தேவைப்பட்ட நிலையில காங்கிரஸ், சிபிஐ, விசிகே, ஐயுஎம்எல், அப்புறம் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏகள்னு பலரும் ஆதரவு கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விஜய் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்றாரு. உண்மையிலேயே இது ஒரு அசுரத்தனமான அரசியல் வளர்ச்சி இல்லையா? சரி, இப்போ இந்த வெற்றியை கணிச்ச அந்த ஜோதிடர் பக்கம் வருவோம். யார் இந்த ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல்? இவரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஜோதிடம், எண் கணிதத்துல அவருக்கு 40 வருஷங்களுக்கும் மேலான அனுபவம் இருக்கு. 1989லிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆன்மீக வழிகாட்டியா இருந்திருக்காரு. முக்கியமா 1991 ஜெயலலிதாவின் வெற்றிய இவர் ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களோட சிஇஓக்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள், முக்கிய அரசியல் தலைவர்கள்னு பலருக்கும் இவர் ஆலோசனை வழங்கிட்டு வராரு. 365 டேஸ் பிரிடிக்ஷன்ஸ்ன்ற பெயர்ல ஒரு உலகளாவிய ஆலோசனை மையத்தையும் இவர் நடத்திட்டு வராரு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் ஏதோ திரைக்கு பின்னாடி இருந்து ஆலோசனை சொல்றவர் மட்டும் கிடையாது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விஜய் போனப்போ அவரோட கார்லயே வெற்றிவேலும் பயணம் செஞ்சிருக்காரு. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நேரா முதலமைச்சரோட வீட்டுக்கே போய் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தியிருக்காரு. இதுல இருந்தே முதலமைச்சருக்கு எவ்வளவு நெருக்கமானவரா இவர் இருந்திருக்காருன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இந்த நெருக்கம்தான் அடுத்த கட்டத்துக்கு போச்சு. ஆன்மீகமும் ஜோதிடமும் அரசாங்க நிர்வாகத்தோட மோதும் போது என்ன ஆகும், அதுதான் இங்க நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அரசாங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவை வெளியிட்டது. ஆஃபீஸ் ப்ரொசீடிங்ஸ் எண் 675 படி முதலமைச்சரின் சிறப்பு பணி அதிகாரியாக, அதாவது இங்கிலீஷ்ல ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சுருக்கமா ஓஎஸ்டின்னு சொல்வாங்களே, அந்த பதவியில் அதுவும் அரசியல் விவகாரங்களுக்காக ரிக்கி ராதான் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்படுகிறார்னு ஒரு உத்தரவு உடனடியா அமலுக்கு வந்துச்சு. அதாவது ஒரு தனிப்பட்ட ஆலோசகர் திடீர்னு அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ பதவிக்கு கொண்டு வரப்பட்டார். இப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தோணலாம். வழக்கமா ஒரு அரசு ஓஎஸ்டி பதவிக்கு என்ன தகுதிகள் வேணும்? முறையான ஆள் சேர்ப்பு நடக்கணும், பொது அறிவிப்பு விடணும், அப்ளிகேஷன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் அரசு சேவை விதிகள்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா வெற்றிவேலோட தகுதிகள் என்ன? 40 வருஷ ஜோதிட அனுபவம், தனிப்பட்ட விசுவாசம், அப்புறம் தேர்தல் வெற்றியை கணிச்சது. ஒரு அரசாங்க பணிக்கு தேவையான நிர்வாக தகுதிகளுக்கும் இவரோட ஆன்மீக தகுதிகளுக்கும் இடையில இருந்த இந்த முரண்பாடு தான் பெரும் சர்ச்சையா வெடிச்சது. இந்த மாதிரி ஒரு அசாதாரண நியமனம் நடந்தா சும்மா இருப்பாங்களா? உடனே சட்ட ரீதியான எதிர்ப்புகள் கிளம்புச்சு. புதன்கிழமை காலையிலேயே இந்த நியமனத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட கோடைக்கால விடுமுறை அமர்வுல ஒரு வழக்கறிஞர் அவசர மனு ஒன்றை தாக்கல் செஞ்சார். நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் என் செந்தில்குமார் அமர்வு முன்பாக இந்த வழக்கை அவசரமா விசாரிக்கணும்னு முறையிடப்பட்டுச்சு. அந்த மனுவுல ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, அதாவது கோ வாரண்டோன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் கோரப்பட்டிருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒரு நபர் எந்த சட்ட அதிகாரத்தின் அடிப்படையில அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில ஒரு பொது பதவியை வகிக்கிறார்னு நிரூபிக்க கோரும் சட்ட நடவடிக்கை தான் இது. முறையான ஆள் சேர்ப்பு நடைமுறைகள் இல்லாம வெறும் தனிப்பட்ட நெருக்கத்தை மட்டுமே வச்சு அரசு பதவி வழங்கப்பட்டதை எதிர்த்து தான் இந்த சட்ட போராட்டமே தொடங்குச்சு. ஆனா இதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ரொம்பவே அதிரடியானது. கதை அப்படியே தலைகீழா மாறுச்சு. இந்த சம்பவங்களோட டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க, உண்மையிலே பிரமிப்பா இருக்கும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது. ஞாயிற்றுக்கிழமை முதலமைச்சரா பதவியேற்பு நடக்குது. செவ்வாய்க்கிழமை ஜோதிடர் ஓஎஸ்டியாக நியமிக்கப்படுறாரு. புதன்கிழமை காலை உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவாகுது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சில மணி நேரங்கள்லேயே, அதாவது புதன்கிழமை மதியமே முதலமைச்சர் அந்த நியமனத்தை ரத்து செய்றாரு.
மொத்தமாகவே 24 48 மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரும் அரசியல் சர்ச்சை உருவாகி பெருசாகி ரொம்ப அதிரடியா முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த அதிரடி முடிவுக்கு பின்னாடி பெரிய அரசியல் அழுத்தங்கள் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சட்டசபையில முதலமைச்சர் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல இந்த OSD சர்ச்சையும் வெடிக்குது. விவாதத்தின் போது திமுக தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது மாற்றமா இல்ல ஏமாற்றமான்னு ஸ்டாலின் ரொம்ப கடுமையான ஒரு கேள்வியை முன்வைத்தாரு. எதிர்க்கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகளோட விமர்சனங்களை தவிர்க்கவும் வாக்கெடுப்பு நேரத்துல தேவையில்லாத குழப்பங்களை முடிவுக்கு கொண்டு வரவும் தான் முதலமைச்சர் விஜய் ரொம்பவே சாதுரியமா ஜோதிடரின் பதவியை உடனடியாக ரத்து செஞ்சிருக்காருன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இப்போ நாம இந்த அலைச்சலோட இறுதிக்கு வந்துட்டோம். இதுல நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இவ்வளவு வேகமா எடுக்கப்பட்ட இந்த பின்வாங்கும் முடிவு ஒரு புதிய முதலமைச்சரோட அரசியல் பலவீனத்தை காட்டுதா, அல்லது விமர்சனங்களுக்கு காது கொடுத்து கேட்டு உடனடியாக தனது தவறத்தை திருத்திக் கொள்ளும் பக்குவத்தை காட்டுதா? இந்த 72 மணி நேர சுழற்சி முதலமைச்சர் விஜயின் புதிய அரசாங்கம் எதிர்காலத்துல எப்படி செயல்பட போகுதுங்கிறத நமக்கு கோடிட்டு காட்டுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.